ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யா. நான் என்னோடய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இது என்னோடய செகண்ட் வீடியோ. இன்றைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னோடய லைஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வெரி காமன் தான். ஸோ திடீர்னு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா ஒரு கஷ்டம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்போது நம்ம ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கஷ்டத்தை வந்துட்டு இப்போ நம்ம அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கஷ்டம் நமக்கு ஏன் வந்தது அப்படின்றத யோசிக்காமல், இன்றைக்கி திடீர்னு எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கே அப்படின்னு யோசித்து அடுத்த செகண்டே உங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்தை யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்தது, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களை சந்தோஷப்படுத்தின விஷயம், உங்களுக்கு நல்லது நடந்தது, அதை ஒரு வாட்டி யோசித்து பார்த்துக்கோங்க அந்த கஷ்டம்னு வரும்போது. ஸோ நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மனசு என்ன சொல்லும்னா, நம்ம அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோம், இவ்வளோ பெரிய நல்லது நடந்தது, இவ்வளோ சந்தோஷப்பட்டோம், இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்போ அது யார் பண்ணியிருப்பார், யார் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க, யாரால் நடந்திருக்கும் அந்த சந்தோஷம், யாரால் அது நமக்கு கிடச்சிது, அதை யோசிச்சு பாருங்கள். கடைசியாக அதோடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடவுள். ஸோ கடவுள் வந்துட்டு நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, நம்ம அதை அனுபவித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இன்றைக்கி திடீர்னு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணலாம். அன்றைக்கு கடவுள் நமக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்தாரு, ஸோ அதே கடவுள் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அதை யோசித்து அடுத்து இப்போ உங்கள் மனசே சொல்லும், சரி ஓகே, அன்றைக்கி நமக்கு சந்தோஷம் கொடுத்த கடவுள் தான் இன்றைக்கி நமக்கு துக்கத்தையும் கொடுத்துருக்காரு. ஒன்று பண்ணலாம், நம்ம இப்போது இந்த துக்கத்தை சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த துக்கத்தை எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி அதை சீக்கிரமாக கடந்து அதுலேருந்து வெளியே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்குள்ளே அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு, நம்மளோட கஷ்டம் இப்போ என்ன வந்திருக்கு நமக்குன்றது அது நமக்கு மட்டும்தான் தெரியும். முடிஞ்ச அளவு உங்ககிட்ட நீங்கள் அதை பற்றி பேசி உங்கள் மனசுக்கிட்டே அதை பற்றி பேசுங்க. இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அதுக்கு அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, உங்களுக்குள்ளவே அந்த அனலைஸ், அந்த போராட்டங்கள் உங்களுக்குள்ளவே அதை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு விடை கிடைச்சது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரதுக்கான சக்தி கிடைச்சிடும். அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க, என்ன நம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரதுக்கு வழி தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புவேன். எல்லாருக்குமே ஒரு க்ளோசஸ்ட் பர்சன் இருப்பாங்க லைஃப்பில். அதாவது வெல்விஷர், க்ளோசஸ்ட் இன் த சென்ஸ் ஒரு வெல்விஷர், நமக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது நினைக்கிற ஒருத்தர். ஸோ அந்த வெல்விஷர்கிட்ட, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, ஜஸ்ட் உங்கள் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த பர்சன்கிட்ட நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சஜஷன் கேளுங்க. அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் யோசித்து பார்த்து, அவங்க சொன்னதை கண்டிப்பாக அப்படியே நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான விடையை சொல்லுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கலாம். ஓகே, அவங்களோட வேர்ஷனில் அவங்க அதை அப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இப்போ நான் என்னோடய வேர்ஷனை நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு க்ளூ கிடைக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ரோக்ரஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது நான் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு உண்மையிலேயே நிறைய மன நிம்மதி கிடச்சிருக்கு. ஸோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி, கஷ்டத்தை பற்றி. அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.